ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல விசுவாசம் எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். Dear children of God, it is impossible to please God without faith. We need to believe that there is God. And we need to believe that the God whom we seek is going to reward you for your faith. Such a wonderful God. தம்மிடத்துல தேடி வருகிற மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனுஷனை நீங்க நம்பி அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நீங்கள் அவரை தேடி போகிற பொழுது அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மனிதருக்கும் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகிறது. அதை பார்க்கிலும் மேலானவர் நம்முடைய தேவன். We need to understand our God is more powerful than a human being. Our God is more mightier than a human being. So when you believe on a human being that he would help you, how much more you would believe God so that he will reward you according to your faith. நம்முடைய வாழ்க்கையில மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் தேவனை நம்பி நாம் ஒரு நாளும் ஏமாற மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில நாம் நம்புகிற நம்பிக்கை வீணாக போயிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை நம்பி ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. Your faith will not be vain by believing on our Lord Jesus Christ. There were many people, those who sought Jesus Christ for some kinds of blessings. They were all blessed. ஒரு வேளையில ஒரு ஸ்திரீ மிகவும் 12 வருடங்களாக வியாதியோடு காணப்பட்டாள். அவள் இயேசுவை வந்து தொட்டால் நான் சுகமடைவேன் என்று விசுவாசித்து அவரை தேடி வந்தாள், தொட்டாள், சுகமடைந்தாள். அதே போல நீங்களும் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசுவை நீங்கள் தேடி வரும் பொழுது சுகம் கிடைக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். Even you might have a terrible disease that no doctors could heal you. But when you seek our Lord Jesus Christ, he is going to heal you and make you whole. Such a wonderful Lord Jesus. So come and seek him and he will reward you according to your faith. நாம் ஜெபிக்கலாம். எங்களால் ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொன்னீரே. நீர் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது எங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேக தேவைகள் உண்டு. நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.